ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அசின் டாக்ஸ். இது 5ஆம் வேதத்துடைய எபிசோட் நம்பர் 2. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பசங்க வந்து செத்து போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தன்சிகாவுக்கு வந்து ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து தோன்றும். டக்குன்னு முடிப்பாங்க. கார்ல நைட்ல ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க இறங்க வேண்டிய இடம். அப்படி இறக்கி விட்டுட்டு நிக்கி உள்ள உட்காந்துருப்பாரு. நிக்கியோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஏஐ வந்து சொல்லும், இந்த டயத்துல வந்து நம்ம தன்சிகாவை வந்து தனியா விட்டுட்டு போறது வந்து சரியான விஷயம் கிடையாது. அவளையும் நம்ம ஒரு சேர்த்தே கூட்டிட்டு போயிடலாம். நீ வந்து திருநெல்வேலிக்கு வந்து போற. அதுக்கப்புறம் அங்கே போய் விட்டுட்டுனா, அங்கேருந்து அவங்க திருவாரூரத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தன்சிகாவை கூட்டிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒய்ஜி கேட்பாரு. ஒய்ஜி வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவாரு. நான் 5ஆம் வேதத்தை பத்தி கோயில்ல சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த 5ஆம் வேதம் வந்து உன்னால தான் திறக்கப்பட போகுது. அப்படி நீ தொறந்தீனாக்கா, யார் அந்த 5ஆம் வேதத்தை வெளில கொண்டு வராங்களோ, அவங்களுடைய அப்பா வந்து இறந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, அவர் வந்து சொல்லுவாரு, அப்ப நான் இந்த 5ஆம் வேதத்த வந்து வெளியே கொண்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா, நீங்க இறந்துருவீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றீங்க. அப்ப நான் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த 5ஆம் வேதத்த வந்து நான் வந்து வெளில கொண்டு வர மாட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் ஆக்சுவலாவே வந்து அந்த பெட்டியில தான் வந்து முதல் க்ளூவே இருக்குது. என்னன்னாக்கா, தன்சிகாட்ட வந்து அந்த பண்டிதர் குடுத்திருப்பார்ல, அந்த பெட்டிய வந்து அந்த பெட்டியில தான் அந்த குழுவே இருக்கு. அந்த பெட்டிய வந்து அந்த அயங்கார படத்துல சேர்க்க வேண்டியது தான் தன்சிகாவோட வேலை. ஆக்சுவலா வந்து அந்த பெட்டி வந்துருச்சுனாக்கா, 5ஆம் வேதம் வெளிய வந்துரும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த 5ஆம் வேதத்த வந்து இவரு தான் வெளிக்கொண்டு வரப்போறாரு அப்படிங்கிற மாரி நம்பிட்டு இருப்பாங்க. சரி, அயங்கார படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருக்கும் பொழுது, வழி கேட்பாங்க. அப்ப இடையில வந்து அந்த சாமியார ஆக்சுவலா வந்து காசில பார்த்தாங்கல்ல, அந்த சாமியார தனிஷ்கா இங்கேயும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. திருப்பி வந்து பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அயங்காரப்பர் கோயிலுக்கும் வந்துருவாங்க. சரி, இந்த கோயிலுக்கு தானே நம்ம எல்லாரையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிய எடுத்துட்டு வந்து இவர்ட்ட குடுக்கும்பொழுது, இவருக்கு வந்து ரொம்ப பயமாயிரும். ஏன்னா இந்த பெட்டிய பத்தி தான் வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இந்த பெட்டி வந்து இந்த பெட்டினால தான் வந்து 5ஆம் இடமே வெளிய வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் இத அவர் வாங்கிட்டாருனாக்கா, ஒய்ஜி வந்து இறந்து போயிருவாரு அப்படிங்கிற பயத்துல, இந்த ஆ ஒய்ஜி பையன் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி தன்சிகாட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. தன்சிகாவுக்கு வந்து கோவம் வந்துரும். என்னது இது? நீங்க காசியிலேருந்து ஒருத்தர் வந்து என்னைய இந்த அய்யங்கார மடத்துல போய் வந்து குடுன்னு சொல்றாரு. இங்க வந்து குடுத்தா நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன கொரியர் சர்வீஸ் மாரி தெரியுதா? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கோவப்பட்டு பேசுவாங்க. அதுக்கு வந்து திருப்பி இவரு என்ன சொல்லுவாருனாக்கா, இந்த பையக்காரரு, இல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதுக்கு அந்த பொண்ணு அது ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் வந்து பூரணி. அவர் வந்து அந்த பொண்ணு வந்து ஒய்ஜியோட பேத்தி. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, "இவரு என்னோட அப்பா தான். நான் வாங்கிக்கிறேன் குடுங்க." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வாங்கிக்கும். அந்த பொண்ணுகிட்ட இருந்து அ அதாவது நம்மளுடைய தன்சிகாவும் குடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளில வந்துருவாங்க. அந்த பொட்டிய வந்து அந்த பொண்ணு கீழ வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அவங்கள வழி அனுப்பி விடுறதுக்காண்டி போயிருப்பா. அப்ப அந்த டயத்துல அந்த பொட்டிய வந்து யாரோ எடுத்துருவாங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அந்த பொண்ணு வந்து வழி அனுப்பி விட போறாளேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு மாரி மன கஷ்டத்திலேயே போயிருவாரு. ஏன்னா இந்த பெட்டிக்கு வந்துருச்சுனாக்கா, இந்த பெட்டி ஓப்பன் பண்ணப்பட்டுச்சுனாக்கா, இவருடைய அப்பா இறந்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயத்திலே இவரு இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த வந்து இவர் ரொம்ப முழுமையா நம்புவாரு. அதனாலேயே வந்து இவர் அந்த பொட்டி வர்றதுக்கு வந்து இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொட்டி வராம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. வேற வழியே இல்லாம அந்த பொட்டிய வந்து தனிஷ்கா இவர்ட்ட குடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில குடுத்துட்டு போகவும் செஞ்சுருவாங்க. அப்போ வந்து அதுக்கடுத்து என்ன நடக்கும்னாக்கா, இந்த தன்சிகா வந்து ஒரு மாரி அவங்களுக்கு வந்து போற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அந்த ஊர விட்டு போகாத மாதிரியும் ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கும். சரி, ஓகே, இந்த ஊர விட்டு போயிடலாம். அதான் நம்ம ஆக்சுவலா வந்து யாருன்னே தெரியல. இந்த பெட்டிய வந்து இந்த இடத்துல குடுக்க சொன்னாங்க. நம்மளும் குடுத்துட்டோம். நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்படின்னு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தன்சிகா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர விட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில வந்துட்டுருப்பாங்க. அப்ப இந்த பூரணிங்கிற பொண்ணு என்ன பண்ணுவான்னாக்கா, ஆக்சுவலா நீங்க வந்து இந்த பெட்டிய குடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். இந்த பெட்டிய நீங்க குடுத்தீங்கங்கிறது எங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த பெட்டிய நீங்க தான் குடுத்தீங்கங்கிறத வந்து அவர்கிட்ட நான் சொல்லணும். அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வாங்களேன் அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து தன்சிகாவ போய் நீங்க வீட்டுக்கு வாங்கங்கிற மாரி கூப்பிடுவாங்க. அதுக்கு தன்சிகா சொல்லுவா, "எனக்கு நெறைய வேலை இருக்குதும்மா. என்னால வர முடியாது. நான் அவசரமா வந்து ட்ரிவாண்ட்ரம் போகணும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ஒரு ஏமாற்றத்தோட, "சரி, பரவால்ல." அப்படிங்கிற மாரி நின்னுகிட்டு இருப்பா. சரி, இவங்க வந்து இந்த ஊர விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானாக்கா, டிரைவர் கிட்ட ஓகே டிரைவர் அண்ணா, நீங்க வந்து வண்டி எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. டிரைவருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், நிக்கி வந்து வெளில போய் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் நிக்கியும் வந்து சரி, ஓகே, காருக்குள்ள உட்காந்துட்டு டிரைவர் நீங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் அ டிசைட் பண்ணி டிரைவர சொல்லுவாங்க. தன்சிகாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஓகே, பாண்டிச்சேரியில விட்டு போன அந்த மியூசிக் ட்ரூப்ப போய் நம்ம வந்து ட்ரிவாண்டத்துல புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி திங்கிங்ல இருப்பாங்க. டிரைவரும் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா,
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு அந்த வண்டி எடுப்பாரு. பார்த்தா வண்டி போற இடத்துலயே ஸ்டாப் ஆயிரும். தன்சிகாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த பெட்டி வந்து என்ன ஆகும்னாக்க, ஊர் தலைவருக்கு விசுவாசமா இருக்க ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவான்னா, கோயில்லேருந்து எடுத்து ஊர் தலைவர்ட்ட வந்து குடுப்பாரு. ஊர் தலைவர் அத ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன டப்பா மாரி இருக்கும். வளையல் மாதிரி. "என்னடா இதா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே சமயத்தில டக்குனு தேவதர்ஷினி கேட்பாங்க. தேவதர்ஷினி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லாயர். அவர்கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "என்கிட்ட 3டி பிரிண்டரும், பயோ இங்க்கும் இருக்கு. இது வந்து என்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காண்டி நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொல்லுவாங்க. அவர் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி மென்டலி ரிட்டார்டட் மாரி இருப்பாரு. பட் ஆனா பயங்கரமா நல்லவரு. அத கேட்ட நம்மளுடைய தேவதர்ஷினி, "இப்பதான் வந்து பயோ இங்க், 3டி பிரிண்டர்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சே. இதுக்காண்டி எதுக்கு உங்கள வந்து பயமுறுத்துறாங்க?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு வந்து ஊருக்கு காமிப்பாங்க. ஊர் தலைவர் வந்து தன்சிகாவ பார்ப்பாரு. தன்சிகாட்ட இருந்து தான் அந்த பொட்டி வந்து வந்துச்சு. அவங்கள வந்து "நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீட்ல போய் சில அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்குனாக்கா, அவர் தம்பி வருவாரு. தம்பி வந்து ஒரு வெளிநாட்டுல இருப்பாரு. அவர் பேஸ்மெண்ட்ல தான் முன்னாடி இருந்திருப்பாரு. அந்த பேஸ்மெண்ட்ட செக் பண்ணும்போது, பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு வயர் வந்து வெளில வந்துட்டுருக்கும். அந்த வயர் எத நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி அவரு நோட் பண்ணிட்டே போவாரு. ஆக்சுவலா அவர் வீட்லருந்து இந்த மாதிரி ஒரு வயர் வர்றது அவருக்கே தெரியாது. சரி ஓகே. ஏதோ சம்திங் வந்து வயரிங் குடுக்கும்போது இந்த மாரி பண்ணியிருப்பாங்க போல அப்படிங்கிற மாரி திங்கிக்குள்ள அந்த ஊர் தலைவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிருவாரு. அதே சேம் டைம் வந்து தன்சிகாவும், நிக்கியும் வந்து ஊர் தலைவர் சொன்ன அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் கார் நின்னு போனதுனால அதுக்கப்புறம் அவங்க வேற ஊருக்கு போறதுக்கான எந்த பஸ்ஸுமே அந்த இடத்துல இருக்காது. சரி ஓகே. கார் ரிப்பேர் ஆயி வர வரைக்கும் இல்லனாக்கா அடுத்த பஸ் வர வரைக்குமாவது நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தன்சிகாவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு அங்கேயே போயிருவாங்க. அப்ப என்ன நடக்கும்னாக்கா, ஆம் அ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சொன்ன பொண்ணு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு காடு மாரி இருக்கும். அந்த காட்டு வழியா போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லுவா. என்னன்னு கேட்கும்போது, "நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிறேன். நான் பஸ் புடிச்சு போகணும் அவசரமான்னு" சொல்லும்பொழுது, அந்த அப்போ வந்து அந்த ஊர்த்தலையோட வீட்லருந்து ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு இந்த ஊர்லாம் காட்டு ரொம்ப மோசமானு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கருந்து ஒரு பொண்ணு அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. ஊர்த்தலையோட ஒய்ஃபு. அவங்க கொஞ்சம் மணல்ல பாதிக்கப்பட்ட மாரி இருப்பாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிரும். இந்த காட்டுக்குள்ள போம்போது அந்த 4 குள்ளர்கள காமிப்பாங்க. 4 குள்ளர்கள் தான் 4 வேதம். அந்த 4 குள்ளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தன்சிகாட்ட, "வா நான் உன்னைய வந்து இந்த காட்டுக்குள்ள இருந்து வழிகாட்டி கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. தன்சிகாவும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த குள்ளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி திரும்பி அந்த காட்ட நோக்கி கைய வந்து அசைப்பாங்க. அவங்க அசைக்கிற அந்த அசைவுல அந்த காட்டே 2ஆ வந்து என்ன ஆகும்னாக்கா, பிரிஞ்சு ஒரு வழி மாரி காமிக்கும். சரி இந்த 4 குள்ளர்கள் சொல்ற வழியில வந்து நம்ம போவோம். அப்படிங்கிற மாரி தன்சிகா வந்து டிசைட் பண்ணி நிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.